இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துல நம்ம இந்தியா டே 2 நிறைவடைகிற வரைக்கும் கூட மேட்சுக்கு உள்ள இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலையில பேட்டிங் பண்ண வந்த வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறமா ஜடேஜா, இவங்க 2 பேரும் முக்கியமான பேட்டிங் இன்னிங்ஸ் விளையாடாததால இந்தியா சீக்கிரமா ஆல் அவுட் ஆனது மட்டும் இல்லாம அடுத்து பும்ரா போலிங் போட அவர் வரல. இதன் காரணமா ஈஸியா ஆஸ்திரேலியா அணி அவங்க வெற்றியின் டார்கெட்டை சுலபமா ரீச் பண்ணி நம்ம இந்தியா கிட்ட இருந்து தற்போது இந்த பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர பல வருஷம் கழிச்சு அவங்க மீண்டும் வாங்கிட்டு போயிருக்காங்க. இப்படி இருக்க ஆஸ்திரேலியா அணியின் பேட் கமின்சன் இந்த தொடரை நம்ம இந்தியா கிட்ட இருந்து அவங்க வாங்கிட்டு போயிருந்தாலும் கடைசியா போறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்த பேட் கமின்சன் அவர் நம்ம இந்திய அணிக்காக சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த 2 பிளேயர்கள் தொடர்ந்து இந்திய அணிகளை விளையாண்டுகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்திய அணி அடுத்தடுத்து விளையாட போகிற டெஸ்ட் ஆட்டங்களையும் நிச்சயமாக இந்திய அணியால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு முக்கிய தகவல் ஒன்று பேட் கமின்சன் அவர் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசி நம்ம இந்திய அணிக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த வகையில் இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்தியா டே 2 நிறைவடைகிறப்ப கூட மேட்சுக்கு உள்ளதான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா 2 பேருமே சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகி கடைசியாக மொத்தமே 20 ரன் கூட எடுக்க முடியாமல் ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பும்ரா அவருக்கு இன்ஜூர் ஆகியிருந்ததால அவரும் நம்ம இந்திய அணி பக்கம் பந்து வீச வரல. ஸோ இந்த காரணங்களால ரொம்ப ஈஸியா ஆஸ்திரேலியா அணி இன்னைக்கு 5வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை முடிச்சிட்டாங்க. இப்படி இருக்க இதை பத்தி பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு பேச வந்திருந்த ஆஸ்திரேலியா அணியின் பேட் கமின்சன், நிச்சயமா பும்ரா அவர் இன்னைக்கு பந்து வீச வந்திருந்தா ஆட்டத்தின் நிலைமை போக்கு மாறி இருக்கும். இவ்வளவு சுலபமான ஒரு வெற்றி கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஜெயிச்சிருந்தாலும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி நேரத்தில் ஒரு திக் த்ரில்லரான ஒரு வெற்றி வேணா எங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். பும்ரா அவர் பந்து வீச வராமல் போனது எங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான ஒரு நல்ல விஷயமாக ஆயிடுச்சு அப்படின்னு பும்ரா அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தார் பேட் கமின்சன். அதே போல் இந்திய அணியில் இந்த தொடர் நாங்கள் ஈஸியாக சுலபமாக ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரோஹித் சர்மா திடீர்னு அவர் உள்ளே வந்தது. அதே போல் தொடர்ந்து விராட் கோலி அவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறது. இது எல்லாமே எங்களுக்கு இந்த தொடர் நாங்கள் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ரோஹித் சர்மா, கோலி இவங்க 2 பேருமே ஃபார்மில் இருந்திருந்தாலோ இல்லை இவங்க 2 பேரும் இந்த தொடரில் இல்லாமலேயே போயிருந்தா கூட நிச்சயமாக இந்த தொடர் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கோம், இல்லை தொடரை இழந்து கூட போயிருப்போம். ஆனால் இவங்க 2 பேரும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறது தொடர்ந்து அணியில் எங்களுக்கு இருந்தது ரொம்ப நல்ல விஷயமாக எங்களுக்கு ஒவ்வொரு ஆட்டத்திலையுமே உதவி செஞ்சுது. ஸோ இந்தியா இதில் இருந்து கண்டிப்பாக மீண்டு அவங்க வரணும் அப்படின்னா இனி அடுத்து வர்ற தொடர்களில் ரோஹித் சர்மா, கோலி அவங்க இல்லாமல் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஹோப் கிடைக்கும். தொடர்ந்து இவங்க ஃபார்ம் அவுட் பொசிஷன்லேயே இருந்துக்கிட்டு இந்தியன் டீமில் விளையாண்டாங்கன்னா நிச்சயமாக இந்தியன் டீம் அடுத்து வர டெஸ்ட் ஆட்டங்களில் கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு பேட் கமின்சன் இந்த தகவலை அவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கொடுத்துருக்காரு. ஸோ இதை கேட்குற ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இந்த தொடரை ஆஸ்திரேலியா ஜெயிச்சுட்டு போயிட்டாலும் நம்ம இந்தியாவுக்காக கடைசியாக ஒரு நல்ல விஷயத்தை அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு அவரை பாராட்டிக்கிட்டு வராங்க.